खाली स्क्रीनशॉट मिल नहीं रही। डेढ़ रात से दूसरी कोई दिक्कत ओके कितना पड़ा था कोई भी चीज में काम में वो अलग कोई ने मने खाने भी घरों का गिरा भी ये अलग चाहिए तो एक दुकान में चीज को गया तो वैसे देखो पड़ेगा नहीं डेढ़ रात तक को एक एक दुकान में मेरे आगे भेजा मारी અને મેં બી થોડા ખાવા દીધું બીજા મારી ખાઈ તો ફટ લેજે મેં બી બીજી પર્સનલ લગા દીધી. Hi, good morning. யார் வந்திருக்கீங்க? ஒரு ஹாய் போடுங்க. ஹாய் ஹாய் ஹாய். How are you? Good morning. Good afternoon. 2 minutes. காப்பி பண்ணிட்டு வந்துடுறேன். பூர்ணிமா பிரபு ஹாய் குட் நோன் டா வா 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 இன்னைக்கு எனக்கு நீ ஞாபகப்படுத்தணும். லக்ஷ்மிமா குட் மார்னிங்மா வாங்கம்மா. பாத்துட்டேனே லக்ஷ்மிமாவை பாத்துட்டேனே. சவுண்ட் கிளியரா இருக்கான்னு மாத்திரம் சொல்லுங்க. ஏன்னா இங்க படா ஃபேன் ஒருத்தன் ஓடுறான். சவுண்ட் தேவி மேம் குட் மார்னிங் வாங்க வாங்க வாங்க. உங்களோட அவைட்டிங் எம்ப்ராய்டரி ஷாப். குட் மார்னிங் தேவி மேம். பவித்ரா சரவணன் ஹாய் குட் மார்னிங் பா. சவுண்ட் கிளியரா இருக்கான்னு மாத்திரம் யாராச்சும் கொஞ்சம் சொல்லுங்க. இங்க பெரிய பட்டாவா ஒரு ஃபேன் ஓடுறான், அதுக்கு தான் கேக்குறேன். கிளியர். தேங்க்யூ மேம் தேங்க்யூ. என்ன மேம் பயங்கர பிஸியா இருக்கீங்களா? உங்களுக்கு இங்க கூட்டிட்டு வந்துட்டேனா வாங்கன்னு. லக்ஷ்மி மேம் ஏன் இன்னும் குட் மார்னிங் போடல? நம்ம வந்து ஆரி ஒர்க் பண்ற ஆர்கே எம்ப்ராய்டரி ஷாப்ல இருக்கோம். நீங்க ஒரு டைலரா, ஒரு டிசைனரா, இல்ல ஹவுஸ் ஒய்ஃபா, ஒரு மாடலிங்கா, உங்களுக்கு என்ன வேணும், உங்களோட அனைத்து தேவைகளும் இந்த ஒரே ஷாப்ல. எழில் ஹாய் குட் மார்னிங். அனைத்து தேவைகளும் இந்த ஷாப்ல கண்டிப்பா கம்பல்சரி கிளியர் ஆயிடும். ரீட்டைல் ஒரு பீஸ் ஃபுல் பேக்கெட் அப்படி தருவாங்க. பட் ஹோல்சேல் ரேட்ல நீங்க வாங்கிக்கலாம். ஓகே, எதா இருந்தாலும் ஒரு பேக்கெட் அப்படி ஃபுல்லா வாங்கிக்கலாம். அந்த பேக்கெட்டுக்குள்ள இருக்க ஒண்ணு தானா தரமாட்டாங்க, அடிச்சிடுவாங்க. இதோ ஒரு நிமிஷம் இந்த ஷாப்பை பத்தி. நம்ம ஷாப்ல எக்கச்சக்க ஐட்டம்ஸ் கொட்டி கிடக்கு. பியூட்டிஃபுல்லா இருக்கு. என் கமெண்ட் உங்களுக்கு தெரியுதா? நல்லா தெரியுது பூர்ணிமா பிரபு, தெரியுதே. ஏமா அப்படி கேக்குறேன்? ஓகே ஜி வரீங்களா? வாங்க வாங்க. ஒரு நிமிஷம் நான் சொல்லிப்பேன், நீங்க இன்ட்ரோடியூஸ் மாத்திரம் பண்ணிக்கோங்க. கடை ஓனர் உங்களோட நேம். வாஜி வாஜி ஆஜி ஆவோ ஆவோ ஆவோ. நமஸ்தே नमस्ते ஆர்கே எம்ப்ராய்டரியோட ஓனர் நேம் சொல்லுங்க, இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கோங்க. எஸ்ஆர் பட்டேல். சார் பேர் எஸ்ஆர் பட்டேல். உங்க ஷாப்ல என்னென்ன இருக்கு? ஜுவல் மேக்கிங் ஐட்டம்ஸ் இருக்குது, எம்ப்ராய்டிங் ஐட்டம்ஸ் இருக்குது, லேஸ் எல்லாமே இருக்குது. எல்லாத்தையும் இப்ப பாத்துடலாமா ஜி? அப்படியே ஹாய் காமிங்க ஜி. மீதி நான் பாத்துக்கிறேன். ஓகே கிடுங்க. ஃபர்ஸ்ட் ஐட்டம் என்ன? ஃபர்ஸ்ட் என்னையா பார்க்கலாம்? ஜுவல் மேக்கிங் ஐட்டம் இருக்குன்னு சொல்றது எனக்கு புதுசா இருக்கு. அது நம்ம இன்னும் பார்த்தது இல்லல, அதை பாத்துடலாமா? நீலாவதி ஹாய் வாடா. ஐ எம் திவி சிஸ்டர் ஃப்ரெண்ட். அப்படியா? திவிக்கு சிஸ்டருக்கு ஃப்ரெண்ட். சூப்பரியா. ஜுவல் மேக்கிங் ஐட்டம்ஸ் இருக்கா, அதை பத்தி பாத்துடலாம். பட்டேல் வாங்க வாங்க. பவித்ரா சரவணன் பட்டேல் இப்பதான் பார்த்த மாதிரி இருக்கு, எங்கேயோ பார்த்தேன். ஓகே, இது என்னமா ஜுவல் மேக்கிங் சார். நம்ம இந்த ஃபேன் ஆஃப் பண்ணிட்டேன், அந்த ஃபேன் போட்டு. சாரி, எனக்கு இந்த சவுண்ட் டிஸ்டர்பன்ஸ் ஆகுது, அதுக்கு தான். இந்த ஃபேனை கூட வேண்டாம், விட்டுலாம். கையில வச்சுட்டு இருக்கேன்.
நம்ம வந்து இப்ப வந்து ஜுவல் மேக்கிங் ஐட்டம்ஸ். லேஸ் பார்க்கணுமா பவித்ரா? சார் நேயர் விருப்பம் தான். லேஸ் பார்க்கணுமா அவளுக்கு? இது கொஞ்சம் வச்சுட்டு நீங்க லேஸ் காமிச்சிடுங்க. லேஸ் வெரைட்டிஸ். இது எதுக்குமா யூஸ் பண்ற லேஸ்? காயல் ஹாய். இது எதுக்குடா யூஸ் பண்றது? பிளவுஸ்ல வைக்கிறது. பிளவுஸ்ல வந்து ஓரத்துல வைக்கிறதா? ஓகே. இதுக்கு ரேட் சொல்லுவீங்களா? சலோமி ஜபா வாங்க வாங்க. மார்க் அண்ணா கிட்ட இருந்து ஐடி வாங்க முடியாம புது ஐடியில வந்திருக்காங்க பாத்தீங்களா? ஏய் நீ சொன்னல 40 ரூபாயில இருந்து 40 ரூபா 50 ரூபா 60 ரூபா இது ஸ்டார்டிங் ஆகும். ஸ்டார்டிங் ரேட் வந்து 40 50 55 60 இது மாதிரி வரும். இது 18 மீட்டர் ஃபுல் டப்பா தான். இந்த ஃபுல் டப்பாவோட இது வந்து 18 மீட்டர் இருக்கு. 40 ரூபாய் 50 ரூபாய் 60 ரூபாய். 40 ரூபாயில ஆரம்பிச்சு எவ்வளவு ரூபாய் வரைக்கும் நம்ம கிட்ட இருக்கு? 100 ரூபா 150 ரூபா 200 ரூபா வரைக்கும் இருக்கு. 240 ருபீஸ்ல இருந்து 200 வரைக்கும் இருக்கு. இது வந்து மினிமம் ரேஞ்ச் 40 ருபீஸ். ஆனா இது வந்து நீங்க ஃபுல்லா தான் வாங்கணும். இதுல வந்து 18 மீட்டர் இருக்கு. ஓகே. ஒரு சாரி வந்து 6.5 மீட்டராப்பா? 6.5 மீட்டர். இது வந்து 18 மீட்டர் இருக்கு. ஓகே. ஒரு ஃபுல் டப்பாவே 40 ருபீஸ்ல ஸ்டார்ட் ஆகுமா? இது ஃபுல்லாவே 40 ரூபாய்க்கு தான் ஆரம்பிக்கும். சரிங்களா? ஓகே. இதோட லேஸோட வெரைட்டிஸ் பாத்துக்கலாம். இங்க பாருங்க. இது ஒரு மாடல், இது ஒரு மாடல். உங்களுக்கு ஏதாவது நிலா என் ஃப்ரெண்டு தான். ஓகே 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 தெரிஞ்சிச்சு மேம். நோட்டிபிகேஷன் வரலையா? ரேணுகா தேவி வரலையா? அச்சோ. இந்த மார்க்க நான் அப்படிதான். நம்ம சலோமி கிட்ட இருந்து ஐடியா போடுங்கினாரே, அவரை என்னன்னு சொல்ல முடியும்? தெரிஞ்சுக்கோங்க. இப்படிதான். எதுக்கு மேம் இது வந்து இது எவ்வளவு போறோம்? இது எவ்வளவு? 80 ரூபீஸ் மேம். இது வந்து ஃபுல் பாக்ஸ் வந்து 80 ரூபீஸ். 18 மீட்டர்ஸ் 18 மீட்டர் 80 ரூபாய். ஓகே. நான் ஃபர்ஸ்ட் காமிச்சது 40 ரூபாய். இது 80 ரூபாய், அது 40 ரூபாய். ஓகேவா? ஏதாவது டவுட் இருந்ததுன்னா அந்த வாட்ஸ்அப் நம்பர் ஒன்னு இருக்கு பாருங்க. சலோமே கொஞ்சம் பின் பண்ணிடலாம்டா. ஓகே. அந்த நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா இன்னமும் நிறைய வெரைட்டிஸ் வாட்ஸ்அப்ல வந்து உங்களுக்கு போட்டோஸ் அனுப்புவாங்க. சரிங்களா? இந்த ஹோல் ஷாப்பை என்னால கவர் பண்ண முடியுமான்னு தெரியல. ஹாய் வித்யா, குட் மார்னிங் டா. இது சார் 65 ருபீஸ். இது ஹாய் எம் கவிதா. ஹாய் டா. வா வா வா. ஐ எம் பேக். சண்டேனா நீ பேக்னு எனக்கு தெரியும். ஐ எம் ஆல்சோ பேக். இது சமோசா லேஸ். ஓகே. இந்த லேஸோட பேரு சமோசா லேஸ். ஆஹா, நிதர்ஷனாட கொடுத்தா சாப்பிட்டுடுவாளா இருக்கும். ட்ரையாங்கிள் ஷேப்ல கட்டிங் இருக்கிறதுனால இந்த லேஸோட பேரு சமோசா லேஸ். இதோட பேரு எவ்வளவு ரூபாய்? 65. ஒன்லி 65 ருபீஸ். 18 மீட்டர்ஸ். இதுமா இது சமிக்கி லேஸ். இதோட ரேட் இது 60 70 இந்த ரேஞ்சில தான் இருக்கு. ஓகேவா? இதுல வந்து நிறைய கலெக்ஷன் இருக்கு. அப்படி காட்டுங்க. ஃபுல்லா இருக்கு. எக்கச்சக்க கலெக்ஷன்ஸ் இருக்கு லேஸ்ல. சுஷ்மா பிரியா பியூட்டிஃபுல் அக்கா, குட் மார்னிங். தேங்க்யூடா. இந்த லேஸ்ல நீங்க பாக்கணும்னா ஒரு நிமிஷம் அங்க கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்க சொல்லுங்க. எக்கோ அடிச்சிடும். இந்த லேஸ்ல வந்து வெரைட்டிஸ் உங்களுக்கு வேணும்னா, இந்த லேஸ் உங்களுக்கு வேணும்னா நீங்க இருக்கு. கிரே கலர் இருக்கு. காப்பர். இப்ப நம்ம பாத்துட்டு இருக்கிறது கோல்டன் கலர். இதுல வந்து சில்வர் இருக்கு. இது வந்து காப்பர். சமோசா லேஸ் சூப்பர். ஓகே. இது வந்து இந்த கலர் வந்து இது வரைக்கும் நம்ம எங்கேயுமே பார்க்கல. நான் ஒரு பியூட்டிஃபுல்லான கலர் பார்க்க போறேன் பாருங்க. கிரே கலர். ஹாய் மேரி பிரியா வாவா. தெரியுதா? கிரே கலர். ஓவரால் காமிக்கிறேன். கோல்டன் கலர், சில்வர் கலர் அண்ட் ரோஸ் கலர், ஐ மீன் காப்பர் கலர், கிரே கலர். கிரே கலர் ஒன்னு பக்கத்துல காமிக்கிறேன், அப்பதான் உங்களுக்கு தெரியும். கிரே கலர் பியூட்டி. இல்ல சார், பிரிக்க வேண்டாம். பிரிக்காம இப்படி காமிச்சாலே நல்லா தெரியுது. கிரே கலர். இது எனக்கு தெரிஞ்சு நான் எங்கேயுமே பார்க்கல. கிரே கலர் அண்ட் கோல்டன் கலர். ஓகேவா? இது பாருங்க. இது நாட்டு பின்னாடி கட்டுற நாட்டோட ரோப்பு. என்னமா? பின்னாடி கட்டுற கயிறு ரோப் இது. ஓகே. வேறப்பா கொஞ்சம் அந்த பக்கம். இது வந்து சாரி சுங்கு. சாரிக்கு பின்னாடி போடுற சுங்கு. இது சிங்கிள் கூட தருவாங்க. எவ்வளவுமா இது?
இது 45 ரூபா. இது 45 ரூபாய். இதுல எக்கச்சக்க வெரைட்டிஸ் இருக்கு, இதுல எக்கச்சக்க கலர்ஸ் இருக்கு, எக்கச்சக்க வெரைட்டிஸ், எக்கச்சக்க கலர்ஸ். எந்த கலரை எடுக்கிறது எந்த கலர் வைக்கிறதுன்னு தெரியல. உங்க தேவைக்கு ஏற்ற மாதிரி கலர் மாத்திக்கோங்க. அந்த ஃபேன் போட்டுக்கலாமா? இது ரொம்ப சவுண்ட் வரும். போட மாட்டானா? இது ஃபுல்லா வான ரேட் கம்மியாகும். எக்கச்சக்க கலர் இருக்கு. என்ன ஹாட் கட்டிங் ஹார்ட் கட்டிங்ல இருக்கு. ரஷ்மிகா நாச்சியார் வாங்க மேம். இது ஹார்ட் கட்டிங்ல இருக்கு. ரேட் கம்மி. நீங்க எவ்வளவு வரும்? இது 50 ரூபா. இது 50 ருபீஸ். ஒரு ஃபுல் பாக்ஸ் வந்து 50 ருபீஸ். பிரியா கரன் மாமா, இதோட ஃபுல் பாக்ஸ் வந்து ஒன்னு வந்து 50 ருபீஸ் ஒன்லி. 18 மீட்டர்ஸ். வேற டிசைன். இது கொஞ்சம் வெல்வெட் ஷேப்ல இருக்கு. இது வேற டிசைன். உஷா வணக்கம். சித்ரா மேம் வணக்கம் மேம். சாரி ஃபால்ஸ் அடா காமிக்க சொல்றேடா. கண்டிப்பா காமிக்க. சாரி ஃபால்ஸ். இது வந்து வெல்வெட்ல இருக்கு. ஓகே. ஃப்ளவர் கட். இது ஃப்ளவர் கட்ல வருது. ஃப்ளவர் கட். தேங்க் யூ மேம். சமோசா கட்ல கலர். சமோசா கட்ல கலர்ஸ். சமோசா கட்லேஸ்ல கலர்ஸ் இருக்கு. ஓகே. சமோசா கட்ல டிசைன். சமோசா கட்ல டிசைன்ஸ். இது எவ்வளவு ரேட் வரும்? இது 75 ருபீஸ். 75 ருபீஸ் ஒரு ஃபுல் பாக்ஸ். 9 மீட்டர். 9 மீட்டர் இருக்கு. 75 ருபீஸ். சூப்பரா இருக்கா மேம்? உங்களுக்காக தான் மேம் இந்த ஷாப்பே எடுத்தது நம்ம. இது இன்னொரு வெரைட்டி. அக்கா ஸ்டோன்ஸ் இருக்கு இருக்கு இருக்கு. வித்யா காமிக்க சொல்றேன். கண்டிப்பா காமிக்க சொல்றேன். இது இன்னொரு வெரைட்டி லேஸ். ஆமாடா, ஹோல்சேல் பிரைஸ்ல கண்டிப்பா கம்மியா தான் இருக்கும். இது ஸ்டோன் வச்சது வந்து ஏய், இது 80 ரொம்ப மீட்டர் அழகா இருக்கு. இங்க பாருங்க, ஸ்டோன் வச்சிட்டு லேஸ் இருக்கு. ஸ்டோன் லேஸ். ஸ்டோன் லேஸ் இது. இது எவ்வளவு வரும் ஒரு பாக்ஸ்? 9 மீட்டர்ஸ் வரும். இது வந்து 80 மீட்டர் வரும். 120 ரூபா. இது 120 ரூபா தானப்பா. 9 மீட்டர். ரொம்ப அழகா இருக்கு. இது டிஃப்ரெண்டா இருக்கு. இந்த ஸ்டோன் வெரைட்டில இன்னொரு வெரைட்டி தெரியுதா? 130. அலர்ட் ஆறுமுகத்தை கேட்டுடலாமா? அலர்ட் ஆறுமுகம் கேட்க ஒரு 5 நிமிஷம் ஆகட்டுமேடா. எவ்வளவு டைம் ஆயிருக்கு, அதுக்குள்ள அலர்ட்டை கூப்பிடுற? அலர்ட் கொஞ்சம் அலர்ட் ஆயிக்கணும்ல. பயங்கர டென்ஷன் ஆயிடுச்சு. கிளம்பினதே லேட்டு. இந்த சார் கால் பண்ணிட்டாரு, ஏன் மேம் இவ்வளவு லேட் பண்ணிட்டீங்கன்ட்டு. வந்து பார்த்தா ட்ரைபாடோட ஹெட் புரோக்கன். இங்கேருந்து குடுகுடுன்னு ஓடு. ஒரு கடையை பிடிச்சி அவர்கிட்ட வாங்கிட்டு வந்து வேர்த்து. அதுக்கு இந்த ட்ரெஸ்ஸை வேற இன்னைக்கு மாட்டின்னு வந்துட்டேன்னா கச்சன்னு ஒரே டென்ஷனா இருக்கு. ஸ்டோன் லேஸ்ல இன்னொரு வெரைட்டி. டைம் என்ன பாருங்க. அலர்ட் ஆறுமுகத்தை கூப்பிடுவோம். அலர்ட் ஆறுமுகத்துக்கு வந்து நான் ஒரு இது சொல்றேன், ஒரு க்ளூ கொடுக்குறேன். இன்னைக்கு அலர்ட் ஆறுமுகம் விநாயகரை பத்தி கேட்க போறாரு. 13 மினிட்ஸ் தானே, 20 மினிட்ஸ் ஆகட்டும். ஹாய் அன்புக்கினியால். இது நம்ம நிறைய இடத்துல பார்த்திருப்போம். இது எவ்வளவுமா ஃபுல் பாக்ஸ்? இது 175. 175 ரூபா பீஸ். இது வந்து 175 ருபீஸ். ஒரு ஃபுல் பாக்ஸ் 175. 50 மீட்டர் வரும். 9 மீட்டர் வரும். ஓகேவா? இது மாதிரி இது கல் வச்சது சில்வர். இதுல பாருங்க, எல்லாமே லேசஸ். லேஸ் கேட்டாக்கா வாங்க அக்கா. கல் வச்சது இது சிங்கிள் கல். சிங்கிள் கல் லேஸ் வச்சது. லேஸ்ல ஸ்டோன்ஸ் வச்சது. இது இன்னொன்னு. இது வந்து பைப்பிங். நீங்க ஒரு டிசைனராவோ ஒரு டைலராவோ ஒரு ஆரி ஒர்க் இருக்கிறவங்களா இருந்தா பைப்பிங் வந்து நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு பைப்பிங் ரோப்ல போட்டு போடுவோம். ஆல் கலர்ஸ்ல பைப்பிங் அவைலபிள். ஆல் கலர்ஸ்ல பைப்பிங். ஆல் தேங்க்யூ வெரி மச். ஆல் கலர்ஸ்ல பைப்பிங் அவைலபிள். ஆல் கலர்ஸ். ஆறுமுகம் குட் ஆஃப்டர்நூன் சார். வாங்க வாங்க வாங்க. அலர்ட் ஆறுமுகம் சொன்னா ஆறுமுகம் சார் வந்து நிக்கிறாரு தேசிய கொடி வச்சுங்க. அப்புறம் இதுல ஜிபிஓ லேஸ். இது வந்து 20 மீட்டர் வரும். என்ன இந்த லேஸ்? ஜிபிஓ 1 பீஸ் ஆன்லைன் அவைலபிள் பண்ணுவாங்கம்மா. கண்டிப்பா பண்ணுவாங்க. ஆனா வந்து நீ வந்து கொரியர் அதுக்கு பே பண்ணணும். அதுக்கு ஏத்த மாதிரி பாத்துக்கோ. பட் ரேட் வந்து செம்ம ரீசனபிள் இருக்கு. சிங்கிள் பீஸ் பண்றேன்னு சொல்லிருக்காங்க. இந்த லேஸ் பேர் என்னமா சொன்னீங்க? ஜிபிஓ லேஸ்.
ஜிபிஓ லேஸ்ன்னு சொல்றாங்க. இவனுக்கு எதுக்கு அது பேருன்னு தெரியல. இது பிளெயின் சாரிக்கு பிளைன் சாரிக்கு வைக்கிறதுமா புவனேஸ்வரி ஹாய். கான்ட்ராஸ்ட் பிளைன் சாரிக்கு கான்ட்ராஸ்டா வேணும்னா இந்த ஜிபிஓ லேஸ் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதுல 20 மீட்டர்ஸ் வருது. பிரைஸ் ये 150 ல இருந்து ஸ்டார்ட் ஆகும். இது 150 rupeesல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. 20 மீட்டர்ஸ். நைட்டிக்கு ஆல்சோ இந்த லேசஸ் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ये भैया சாரி ஃபால்ஸ் இது அப்புறம் லேஸ்ல காட்டிங்களா? இந்த ஜிபிஓ லேஸ்ல வந்து எக்கச்சக்க கலர்ஸ் இருக்கு, மாடல்ஸ் இருக்கு. உங்களுக்கு ஏதாவது வேணும்னா அந்த பொண்ணு ஒருத்தி இருக்கா, ரொம்ப நல்ல பொண்ணு, அவள்கிட்ட சொன்னீங்கன்னா நீங்க வீடியோ கால் பண்ணுவோம். உங்களுக்கு வீடியோ கால் ஃபெசிலிட்டிஸ் அவைலபிள். லேஸ்ல மாடல்ஸ் பார்க்கணும்னா உங்ககிட்ட பார்க்கலாம். நம்மளால முடிஞ்ச வரைக்கும் இப்போ நான் கவர் பண்ணுறேன். சிஸ் லைனிங் குவாலிட்டியா ப்ரைஸை சொல்லுங்க. சிஸ் லைனிங் குவாலிட்டி அண்ட் ப்ரைஸ். லைனிங் இருக்கா? லைனிங் கிளாத் இதோ அது நெக்ஸ்ட் அதுதான். ஃபர்ஸ்ட் லேஸ் பாருங்க அப்புறம் ஆ. சாய் சுதா இதுவுமே அந்த ஜிபிஓ லேஸ், சாரி, நைட்டிஸ், பிளவுஸோட பார்டர் வைக்கிற லேஸ், கட் ஒர்க் லேஸ். ஆமா சாரி, கட் ஒர்க் லேஸ். இது எத்தனை மீட்டர்யா? 9 மீட்டர்ஸ். ஃபுல் பஞ்ச் வாங்கணும். அண்ணா ஃபுல் பஞ்ச் எவ்வளோண்ணா? 350 rupees. சரி, இப்போ வந்து நம்ம சாரி ஃபால்ஸ் காட்டணும், லைனிங் கிளாத் காட்டணும். சாரியோட பிளவுஸ்ல பேக்ல வைப்பாங்கல்ல நெக் பேட்டர்ன், அதுவும் கேக்குறாங்க. நான் மறந்துடுவேன், அதனால தான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன்னா அவர் மறந்துட்டாருன்னு நான் சொல்லி தப்பிச்சுட்டேன். பிளவுஸ் பேக் இதோ சொல்லிட்டேயா. பிளவுஸ் ஹூக் அண்ட் ஜிப் இருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்கம்மா, அவங்க என்ன அடிச்சிடுவாங்க. நாட்டு கலர் வருது. இது என்னமா பிரைஸ்? இது 250. 250 rupees மேம். தேவி மேம், நான் உங்க எல்லாத்துக்குமே பிரைஸ் சொல்றேன். நீங்க எதுக்கு பிரைஸ் கேக்குறீங்கன்னு தெரியல. நான் இப்ப சொல்றேன், எல்லாத்துக்குமே பிரைஸ் சொல்றேன் மேம். ஓகே, இந்தா புதுசா வந்திருக்க சலோமி ஜபா கண்ணு வேற காமிக்கிறேன். இந்த இதை வச்சுக்கோ. இது வந்து அந்த ஜிபிஓ லேஸோட வேற டிசைன்ஸ் இல்லையா? இதுவும் 20 மீட்டர்ஸ் ஐயா? 9 மீட்டர்ஸ். இதோட ரேட் என்ன? 1 320 ரூபாய். இது 1 320 ரூபாய். என்னோட வாட்டர் பாட்டில் அங்கே இருக்கு, இதே கொடுக்கலாம், பரவாயில்ல, நோ ப்ராப்ளம்ண்ணா. இல்லைன்னா வாங்கி எனர்ஜி வாட்டர் நானும் குடிப்பேன். எனக்கு கொஞ்சம் எனர்ஜி கொடுத்தா என்ன? வேற வாட்டர் இல்ல, மயக்க வர வாட்டர் இல்லாம என்ன சரிதான். நம்மளே கலாய்க்கிறாங்க. பண்டில் ஹவு மச்? இந்த ஃபுல் பண்டில் எவ்வளோமா? இப்போ ஒண்ணு காமிச்சுங்க, அதான் அவங்களுக்கு. இது வந்து பீஸ் ரேட் வரும். இதுல எவ்வளவு இருக்கேன்னா இது வந்து குவான்டிட்டி பண்ண சொல்ல முடியும். இது வந்து ஒரு பீஸ் ரேட். இது ஒரு பீஸ் எவ்வளவு சொன்னீங்க? இது வந்து 320 ரூபா சொல்லி இருக்கு. ஆமா, 320 எவ்வளவு பீஸ் இருக்கு? 5 1 2 3 4 மேம். இது வந்து 320 ரூபாய் 1. சரி, எங்களோட தமிழ் ஷாப்பிங் பிளாக் கஸ்டமருக்கு என்ன டிஸ்கவுண்ட் தர போறீங்க? ரேட் வந்து ஹோல்சேல் ரேட் தான் போடுவாரு. ஏதாவது டிஸ்கவுண்ட் கொடுங்க கண்டிப்பா. எங்க அவரு? பரவாயில்ல மேம், கண்டிப்பா டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன்னு சொல்றாங்க மேம். நம்ம வாங்கிக்கலாம், நான் வாங்கி தரேன். ஓனர் நம்பர் இருக்குல்ல, நான் போடுங்க மேம், நான் பேசுறேன். நீங்க என்ன ஆர்டர் பண்றீங்க மட்டும் சொல்லுங்க மேம். அவங்க மலேசியா கஸ்டமர், டிசைனர். ஒன்ஸ் வாங்கிட்டாங்கன்னா வேற எங்கேயும் அவங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா வேற எங்கேயுமே வாங்க மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு நீங்க நல்ல ரேட் கொடுக்கணும், ஓகேவா? என் பேரை சொன்னாலே பாருங்க வாங்குற சொல்றாங்க, தெரியும் மேம் எனக்கு. ஸோ அவங்க உஷான்னு பேர் சொன்னா நீங்க டிஸ்கவுண்ட் கண்டிப்பா கொடுத்துடணும், ஓகே மேம்? மேக்ஸிமம் பண்ணி தரேன்னு சொல்றாங்க. அதே மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கிறது குவாலிட்டி அஷ்யூர் பண்றேன்னு சொல்றாங்க மேம். குவாலிட்டி வந்து 100% வந்து நீங்க என்ன பாக்குறீங்களோ இதை உங்களுக்கு போட்டோ எடுத்து அனுப்பிட்டு நீங்க குவாலிட்டி செக் பண்ணிட்டு நீங்க ஆர்டர் பண்ணலாம் மேம். அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தேவி மேம். இதுமா இது வந்து நாட்டு காய் பின்னாடி கட்டுற காய் வந்து கலர் இருக்குல்ல. ஃபர்ஸ்ட் வந்து கோல்ட் காமிச்சல, இது கலர் மேம். இது வந்து பின்னாடி கட்டுற நாட்டு ஆல் கலர்ஸ் அவைலபிள். நம்ம முன்னாடி பார்த்தது கோல்டன் கலர். ஒரு பீஸ் வந்து 20 ரூபா. இது ஒரு ஃபுல் இது வந்து 20 rupees. ஒன்லி 20 rupees. 18 meters 20 rupees ஒன்லி. ஓகே, அதுல இன்னும் வேற கலர்ஸ் கூட இருக்குமா? இந்த கலர் கூட அழகா இருக்குல்ல, ரொம்ப அட்ராக்ஷனா இருக்கு. காமனா பிளவுஸ்க்கு போடுற கலர் என்ன? 20. இது ஒரு டப்பா வந்து 20 rupees. ஒரு பொண்ணு வந்து ஹூக்கு கேட்டிருக்கா. மோத்தி லேஸ். இது எவ்வளவு ரேட்? 220. இது எத்தனை மீட்டர்ஸ்?
20 meters வரும். 20 meters 220 rupees only. மோத்தி லேஸ். ஓகே. ஆமா பூர்ணிமா 20 minutes ஆயிடுச்சா? ஓகே. அலெட் ஆறுமுகத்தை கூப்பிடுவோமா? விநாயகர் சதுர்த்திக்காக ஸ்பெஷலா சில ஐட்டம்ஸ் வந்து வரும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நான் சின்ன வயசா இருக்கும் போதெல்லாம் நம்ம எல்லாருமே சின்ன வயசா இருக்கும் போதெல்லாம் இந்த விநாயகர் சதுர்த்தி டைம்ல தான் நாகப்பழம் கிடைக்கும். அந்த நாகப்பழத்தை வாங்கி சாப்பிட்டோன்னா அப்படியே ஒரு லிப்ஸ்டிக் போட்டுக்கிற மாதிரி நாக்கெல்லாம் கலர் ஆயிடும். அது 50 காசு கொடுத்து வாங்குறது அவ்வளோ பெரிய விஷயம். 25 காசு 50 காசு கொடுத்து வாங்குறது. அப்பெல்லாம் அது வந்து விநாயகர் சதுர்த்தி டைம்ல மட்டும்தான் கிடைக்கும் இல்லையா? தீபாவளி வரைக்கும் கிடைக்கும். இப்போ வந்து அது எல்லா டைம்லயுமே கிடைக்குது. அந்த மாதிரி விநாயகர் சதுர்த்தி சீசன்ல மட்டுமே கிடைக்கிற சில ஐட்டம்ஸ் சொல்லுங்க. இது அலெட் ஆறுமுகம். நான் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்கிறேன். நிறைய ஐட்டம்ஸ் கிடைக்கும்ல விநாயகர் சதுர்த்திக்காக ஸ்பெஷலா கிடைக்கிற ஐட்டம்ஸ். விநாயகர் சதுர்த்திக்கு அதெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்க. அலெட் ஆறுமுகம் அவர் தான். இதுவும் வந்து அந்த மோத்தி லேஸாமா? மோத்தி லேஸ்ல வெரைட்டிஸ் எனக்கும் நிறைய தெரியாது மேம். நானும் தெரிஞ்சுக்கிறேன் உங்களை மாதிரியே. அப்புறம் என்ன பார்த்து போறோம்? எரிக்கம் பூ சூப்பர். லலிதா ராஜவேல் மேம் சூப்பர் சூப்பர் சூப்பர். கம்பு எஸ் வித்யா. அப்புறம் இது ஒரு மோத்தி லேஸ். விநாயகர் ஸ்பெஷல் சீலை. என்ன சீலை? விளாம்பழம். எஸ் மேம் கரெக்ட். இதை கார்த்தால நான் நினைச்சேன். விளாம்பழம் கண்டிப்பா கிடைக்கும். கொழக்கட்டை ஆல்வேஸ் கொழக்கட்டை. விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு கொழக்கட்டை பண்ணிட்டு நான் ஒரு ரெசல்யூஷன் எடுத்துப்பேன். இனிமேல் 15 நாளைக்கு ஒரு தடவையாவது இது கொழக்கட்டை பண்ணணும். ஆனா பண்றதே கிடையாது. வருஷத்துக்கு ஒரு தடவை தான் பண்ண வேண்டியது இல்லையா? மேங்கோ லீவ்ஸ் வந்து எங்க மரத்துல ஆல்வேஸ் இருக்கும். போங்க அதை ஒத்துக்க முடியாது. வேற சொல்லுங்க. மேங்கோ பழத்தை சொன்னீங்கனாலும் பரவாயில்ல. மேங்கோ லீவ்ஸ் வந்து விநாயகர் சதுர்த்திக்கு மட்டும் இல்ல, அது கோகுலாஷ்டமி முதற்கொண்டு எல்லாத்துக்குமே கிடைக்கும். போங்காட்டம் நான் ஒத்துக்க மாட்டேன். விளாம்பழம் சூப்பர் வித்யா. வேற இன்னும் நிறைய. இது இன்னொரு டைப் ஆஃப் லேஸ். கவிதா காலேஜ் தானே போற? வேற சொல்லு. இது 20 மீட்டர்ஸ் அண்ணா? 50 மீட்டர்ஸ். 9 மீட்டர்ஸ் எவ்வளவு ரேட்? 175 rupees. உங்களுக்கு வேணும்னா ஃபேன் போட்டுக்கோங்க. பாவமா இருக்கும். இல்ல பரவாயில்லை பரவாயில்லை. 175 rupees. வேற இன்னும் சாரி ஃபால்ஸ் பார்க்க போறோம். பூம் பருப்பு அப்படின்னா என்ன? உங்களை சொல்லலாம். உட ஆப்பிள். ஆமா மேம் கண்டிப்பா கரெக்ட். நாங்க அன்னைக்கு தான் அவிப்போம். ஓஹோ பூம் பருப்பா? ஓகே. இது வந்து சாரி ஃபால்ஸ். இது என்ன சார் 10 பீஸ் வாங்கணுமா? இது வந்து டஜன் 120 ரூபா. ஒரு டசனே இது 120 rupees தானாம்பா. ஒரு டசன் 120 rupees. இளந்த பழம் ரைட் வித்யா. இன்னும் ஒரு 2 பழம் இருக்கு. பழங்கிறத விட அது ஒரு காய் சொல்லலாம். அப்புறம் இந்த லைனிங் 20 மீட்டர் வரும். அப்படியே ரோலா மீட்டர் வந்து 25 ரூபா. மேம் குணா மேம் லைன்ல இருக்கீங்களா? இது வந்து ஃபுல்லா வந்து 20 மீட்டர்ஸா? எஸ். இது 20 மீட்டர்ஸ் ரோல்மா. ஒரு மீட்டர் வந்து 25 ரூபீஸ். செம்ம குவாலிட்டி இருக்கு லைனிங் மெட்டீரியல். செம்ம குவாலிட்டியா இருக்கு லைனிங் மெட்டீரியல். ஒரு மீட்டர் 25 rupees. பட் 20 மீட்டர் தான் வாங்கணும். லூஸ் தர மாட்டாங்க. லூஸ் தர மாட்டாங்க. இது ஃபுல் பண்டில் தான் வாங்கணும். ஆல் கலர்ஸ் அவைலபிள். இது வந்து ஒரு மேரி பிரியா சூப்பர்டா. இன்னைக்கு நான் பேரிக்கா ஒரு டபால போட்டு எடுத்துன்னு வந்தேன் சாப்பிட்றதுக்கு. அப்பதான் எனக்கு இந்த கொஸ்டின் கேட்கணும் ஞாபகம் வந்தது. சூப்பர். கொழுக்கட்டை, லோட்டஸ் ஃபிளவர்ஸ். எஸ் விநாயகருக்கு அது எல்லாமே பிடிக்கும். இன்னொரு பூ கூட அவருக்கு ரொம்ப பிடிக்கும். பூங்கிறத விட அது ஒரு புல்லு. சீத்தாப்பழம்லாம் எல்லா இடத்துலயும். ஆமா ஓகே சீத்தாப்பழமும் சூப்பர் கிடைக்கும். இது வந்து ஒரு மீட்டர் 25 rupees. எஸ் வித்யா சூப்பர். லைனிங்ல 1 மீட்டர் பண்டல். ஓகே லைனிங் பிளவுஸ் லைனிங்ல 1 மீட்டர் பண்டல். ஆல் கலர்ஸ் அவைலபிள். 50 பீசஸ் இருக்கு. 50 பீஸ் இருக்கு. இது எவ்வளவு ரூபா? 26. ஒரு மீட் இது 2x2 இது பீஸ் ரேட் 26 rupees. இது ஒரு பீஸ் ஒரே ஒரு பீஸ் வந்து 26 ரூபாய். ஹாய் பூமாரி வாங்க. அம்மா தேவி மேம் லைனிங் கிளாத் வந்து 1 மீட்டர் 25 ரூபாய். இது வந்து 26 ரூபாய் ஒன்னு.
50 கலர் வரும், 50 பீஸ் வரும். 50 கலர், 50 பீஸ் வருது மேம். 26 ரூபாய் ஒரே ஒரு பீஸ். வாங்க பூமாரி. இது வந்து 80 பாயிண்ட். 80 பாயிண்ட். இது 80 பாயிண்ட். 80 சென்டிமீட்டர் வரும், 50 கலர் வரும், 50 பீஸ் வரும். 20 மீட்டர்ஸ் 25 rupees ஈச்மா. இது வந்து 21 rupees. இது வந்து 80 பாயிண்ட் இருக்கிறதுனால இது 21 ரூபாய் ஒரு பீஸ். 21 ரூபாய் 50 பீஸ் இருக்கு. 1 பண்டில். ஆமாமா, ஆத்ம சக்தி 1 பண்டில். விநாயகருக்கு லட்டு ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் சீசன்லாம் கிடையாது, எல்லா இடத்துலயும் தானே கிடைக்கும். ஒரு மீட்டர் 25 ரூபா. ஒரு பண்டில்ல 20 பீஸ் வருது, 20 மீட்டர் வருது. 25 × 20 எவ்வளவுப்பா? 500 rupees டா. ரேட் எல்லாத்துக்குமே சொல்லிட்டு இருக்கேன் லட்சுமி பொன்ராஜ். எதுக்காக வேணும் ரேட் உங்களுக்கு? எல்லாத்துக்குமே ரேட் சொல்றேன்டா. இன்னொருத்தங்க கேட்டாங்களே, இந்த பின் ஏதோ கேட்டாங்க, பின் பிளவுஸ் பின், பிளவுஸ் ஹூக், எல்லாத்துக்குமே ரேட் சொன்னமா. பர்டிகுலரா ஏதாவது வேணும்னா சொல்லி கேட்டு சொல்றேன். பிளவுஸ் லைனிங் என்ன, பிளவுஸ் லைனிங் என்ன மெட்டீரியல்? 2x2 இது வந்து ப்ளவுஸ் பீட். இது என்ன? ப்ளவுஸ் பீட் இல்ல, லைனிங் பீட். லைனிங் பீட், ப்ளவுஸ் பீட் வர. அது என்ன மெட்டீரியல்? என்ன? மஃபட்லால் பிராண்ட்ல வரும். மஃபட்லால் பிராண்ட்ல இருக்குமா? ஹூக் காமிக்கிறேன். வடை. வடை வந்து எல்லா இடத்துலயும் பண்ணுவோம். நான் கேக்குறது இந்த இயற்கையா கிடைக்கிறது. அருகம்புல் ஒண்ணு சொன்னீங்க, சூப்பர். லைனிங் 1 மீட்டர் 25 பீசஸ். அதுல வந்து ஒரு பீஸ் 26 ரூபாய் × 50 பீஸ் போட்டுக்கடா. மஃபட்ங்கிற பிராண்ட்ல வருது, நல்ல சாஃப்ட் காட்டன்ல இருக்கு. ஜெய் ஸ்ரீ ரமேஷ். ஹாய் ஜெய் வடி. ஹாய். இது ப்ளவுஸ் ஹூக்ஸ். பிளவுஸோட ஹூக்ஸ். கலர் போகுமா? போகாது. கலர் கண்டிப்பா போகாது, கேரண்டி மேம். கண்டிப்பா போகாது. இது வந்து பிளவுஸோட ஹூக்ஸ். இது ஃபுல்லா வாங்கணும் இல்லையாப்பா? இது எவ்வளவு ஒரு பீஸ்? 200 rupees per box. இது ஒரு பாக்ஸ் 200 rupees. எத்தனை? 15 பாக்கெட். 15 பாக்கெட் இருக்கு. இது ஒரு பாக்ஸ் 200 rupees. இது வந்து பாக்குலாம் விப்பாங்கல்ல, அந்த மாதிரி பிரிச்சுட்டேன். வெள்ளரிக்கம் பூ சூப்பர். விநாயகருக்கு ரொம்ப 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 பிடிச்சது வெள்ளரிக்கம் பூ. இது ஈகிள் பிராண்ட். தண்ணீர் குடிங்க மேம். கண்டிப்பா குடிக்கிறேன் சார். லலிதா ஹாய். அபிராமி கணேசன் ஹாய். இது என்னமா? ஈகிள் பிராண்ட். இது வந்து ஈகிள் பிராண்டோட ஹூக். இதே மாதிரி தான் வருது. இதுலயும் எத்தனை 15 வருமா? 15 வரும். இதுவும் அதே ரேட்டா? 225. இது வந்து 25 ரூபாய் ஜாஸ்தி, 225 rupees. அரிகம்புல். எஸ். இன்னொன்னு நான் இன்னும் ஈஸியா சொல்றேன். ஐயோ, அது எல்லாருக்குமே பிடிக்கும். அது ஒரு காய், அது பழமாக ஆகும், கிரீன் கலரா இருக்கும், பின்பக்கம் ரெட் கலரா இருக்கும். அது உள்ள இருக்க விதைய பிச்சோம்னா அது உள்ள ஒரு ஸ்பூன் மாதிரி ஒன்னு இருக்கும். அதுக்காகவே அந்த காயை வாங்குறது. விநாயகர் சதுர்த்தி டைம்ல தான் அது கண்டிப்பா கிடைக்கும். அந்த காய் என்னன்னு சொல்லுங்க. அது எங்க ஊர்ல நாங்க சொல்ற பேரை சொல்றேன், அப்புறம் உங்க ஊர்ல அந்த பேர் இல்லைன்னு சொல்லக்கூடாது. இது வேற ஷாலினி ஷார்த்தி வாங்க. இது இன்னொரு பிராண்ட், இது வேற ஒரு பிராண்ட். 140 காஸ்ட் வரும். நார்மல். இது வந்து நார்மல் 140 rupees. ஓகே, இதே 15 பீசஸ் வரும். இதுல அதே வெரைட்டி 80 rupees. இது 80 rupees. இவன் இன்னும் கொஞ்சம் கம்மியா இருக்கான். 80 rupees. அதே வேற பிராண்ட்ல வருது. ஓகே, வேற என்ன பார்க்கணும்? ஏழுந்த பழம் சொல்லியாச்சு. ஹூக் சைஸ் எல்லாம் சேமா? ஹூக் சைஸ் எல்லாமே சேமா சார்? சைஸஸ் எல்லாம் சைஸ் எல்லாமே நார்மல் சைஸ்மா, சேம் சைஸ். டெய்லரிங் சீசர். டெய்லரிங் சிசர்ஸ் 11 inch சைஸ். இது 11 inch சைஸ். 280 வரும் காஸ்ட். இது வந்து 280 rupees. நாவல் பழத்தை பத்தி தான் முன்னாடி சொல்லிட்டேன். நாவல் பழம் இப்ப எல்லா இடத்துலயும் கொஸ்டின் ரிப்பீட். விநாயகர் சதுர்த்தி முன்னிட்டு கிடைக்கிற இயற்கையான ஐட்டம்ஸ் என்னென்ன? எல்லாம் பேரிக்கா சொல்லிட்டா. பேரிக்காவையும் அந்த காயும் தான் நான் நினைச்சிட்டு வந்தேன். பேரிக்கா வந்து மேரி பிரியா சொல்லிட்டா. இது அலைட் ஆறுமுகம் கொஸ்டின், இந்த கொஸ்டின் கிடையாது. பேரிக்கா சொல்லியாச்சு, அருகம்புல் சொல்லியாச்சு, நாகப்பழம் சொல்லியாச்சு, கொழக்கட்டை சொல்லியாச்சு, கம்பு சொல்லியாச்சு. இன்னொருத்தவங்க மேங்கோ லீஃப் சொன்னாங்க. ஓகே, அதுவும் சொல்லியாச்சு. இன்னும் விநாயகர் சதுர்த்திக்காக கிடைக்கிற சில இயற்கை அவன்னா யார் யார்? இது வந்து 11 inches. இந்த கொஸ்டின் முடிட்டோம், நான் உடனே வேற கொஸ்டின் கேட்கிறேன். இது என்ன?
சீசர் தான் அதுல 10 inch சைஸ் 10 inches, இது 9 inches அப்ப 9 inches. நார்மல் பிளாஸ்டிக் சீசர்ஸ். இதுல வெரைட்டிஸ் நிறைய இருக்கு, சைஸஸ் நிறைய கிடைக்கும். இது வந்து திலாக்காட்சி காய் எல்லாம் எனக்கு தெரியலங்க. நீங்க பாண்டிச்சேரி பாஷையில சொல்லுங்க. அது என்ன திலாக்காட்சி சாய் போட்டோ எடுத்து போடுங்க. இதெல்லாம் போங்காட்டம், இப்படி ஒரு காயே கிடையாது. செர்ரி பழம் வந்து கிளாக்காய். ஜெயஸ்ரீ சூப்பர். கலாக்கா. எஸ், செர்ரி பழம் வந்து நமக்கு வந்து டிசம்பர் ஜனவரியில தான் சலோமி அது வந்து அறுவடையே ஆகும். நீ ஃபாரின்ல கூட பாரு, செரிஸ் ப்ளூபெரிஸ் இதெல்லாம் வந்து டிசம்பர் ஜனவரியில தான் உனக்கு கிடைக்கும். இது வந்து மழைக்காலம் இல்லையா, செரி வந்து தாங்காது உனக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஏதாவது தப்பா இருந்தா அடிச்சா இது வந்து நார்மல் பிளாஸ்டிக் சிசர் கிலாக்காய். ரைட், ஓகே. இப்ப வந்து ரொம்ப யோசிக்க வேணாம், அடுத்த கொஸ்டின் கேக்குறேன். நான் வந்து இந்த லேசஸ் எல்லாம் காமிச்சிட்டு இருக்கும் போது ஒரு சாப்பிடுற ஐட்டம் சொன்னேன். அந்த சாப்பிடுற ஐட்டம் என்ன ஐட்டம்? செக். ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ். நிதர்ஷனா கூட ரொம்ப பிடிக்கும்னு சொன்னேன். சாப்பிடுற ஐட்டம் சமோசா. ரைட், அது யாரு? ரேணுகா தேவி ராமசாமி மேம் தான் வந்து சமோசா சொன்னாங்க. பிரியா பூர்ணிமா பிரபு நீங்க செகண்ட் சொல்லிருக்கீங்க. பவித்ரா சரவணன் செகண்ட் சொல்லிருக்கீங்க. சலோமி தேர்டு. கொஞ்சம் மூணு பேரோட நேம் நோட் பண்ணிக்கூடா. நான் வந்து ரேணுகாக்கு வந்து 25 rupees கொடுத்துருவேன். இன்னொரு கொஸ்டின் கேட்டுட்டு சேர்த்து கொடுக்கலாம் இல்லையா? அப்ப கொடுத்துருக்கேன். மேம் உங்க நம்பர் என்கிட்ட இருக்கா? சமோசா அண்ட் கட்லெட். கட்லெட் நான் சொல்லவே இல்லை மேம், சமோசா தான் சொன்னேன். இன்னைக்கு நான் சொன்ன நிதர்ஷனாக்கு சமோசா கட்லெட் ரொம்ப பிடிக்கும்னு எப்ப பார்த்தாலும் சொல்லுவேன். இன்னைக்கு நான் சொன்னது சமோசா. சலோமி உங்க 3 பேர் நேம் நோட் பண்ணிக்கோ. விளாம்பழம் நான் ஆல்ரெடி சொல்லியாச்சு. கலாக்காவும் இந்த தேன் பழம்னு ஒண்ணு கிடைக்கும். பாக்குறதுக்கு வந்து சொர சொரன்னு இருக்கும். ஓபன் பண்ணா ஹனி கலர்ல இருக்கும். அது சாப்பிட்டோன்னா ஜாலியா இருக்கும். அது ஒண்ணு. ஓகே, சிசர்ஸ் இருக்கா? என்னமா வேணும்? சூப்பர் ஜெயஸ்ரீ அம்மா. ஆரஞ்சு பழம் வந்து இந்த சீசன் கிடையாதுங்க. அது வந்து விநாயகர் சதுர்த்தி போது கிடையாது. இப்ப சாத்துக்குடி சீசன் தான். ஆரஞ்சும் உங்களுக்கு வந்து டிசம்பர் ஜனவரியில தான் நிறைய கிடைக்கும். ப்ளூபெரிஸ், ஸ்ட்ராபெரிஸ், செரிஸ் அது எல்லாமே வந்து உங்களுக்கு டிசம்பர் ஜனவரியில தான் நிறைய வரும். ரேணுகா தேவி ரங்கசாமி மேம், நான் ஓகே 2 minutes. சூப்பர். ரேணுகா ரங்கசாமி மேமுக்கு எல்லாரும் ஒரு ஓ போடுங்க. நீ சமோசாவை சாப்பிட்டுட்டு பொறுமையா வா கவிதா, உனக்கு நான் தரேன். மேம் உங்க நம்பரை நான் டெலீட் பண்ணிடுறேன். சலோமி அந்த நம்பரை டெலீட் பண்ணுமா? என்னால என்னமோ தெரியல, டெலீட் பண்ண முடியல. இல்ல மேம் நீங்களே அதை கொஞ்சம் டெலீட் பண்ணிடுங்களேன். நான் உங்களுக்கு இப்ப பேமெண்ட் கொடுத்துறேன். ஏன் மேம் உங்களுக்கு பேமெண்ட் போட்டாச்சு, செக் பண்ணிக்கோ. எல்லாரும் மேம் ஒரு வாழ்த்துங்க. அப்புறம் ஒரு சின்ன மிஸ்டேக் ஆயிடுச்சு. பூர்ணிமா பிரபு நீங்க லைன்ல இருக்கீங்களா? நான் உங்க எல்லார்கிட்டயும் சாரி கேட்டுக்கிறேன். அன்னைக்கு வந்து ஒரு குட்டி மிஸ்டேக் ஆயிடுச்சு. ஆக்சுவலா அன்னைக்கு அந்த பாட்டு பாடின இவங்க வந்து ஜெஸ்ஸி கிடையாது, ஜானகிமா தான் கரெக்ட். கூகுள்ல சர்ச் பண்ணி போட்டோ எடுத்து போட்டிருக்காங்க. ஸோ நம்ம பூர்ணிமா பிரபு வந்து ஜானகின்னு கரெக்ட் நேம் சொல்லியிருக்காங்க. நான் வந்து ஜேவை பார்த்துட்டு ஜெஸ்ஸின்னு சொல்லிட்டேன். அது அன்னைக்கு ஆக்சுவலா நான் வந்து கரெக்டா பார்த்து கொடுத்துருக்கணும். இது நான் சொல்றது வந்து ரீசன் தானே தவிர, பட் தயவுசெய்து தப்பா எடுத்துக்காதீங்க. அன்னைக்கு வந்து அந்த வாசனை எனக்கு என்னவோ ஒத்துக்கல. ஒரு மாதிரி இங்க இருந்து போய் இந்த இடம் வலிக்க ஆரம்பிச்சுட்டு கண்ணே எனக்கு தெரியல. ஐ மீன் ரேணுகா கூட அன்னைக்கு சொன்னால, அக்கா ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துட்டு பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சஃபகேஷன் மாதிரி ஆயிடுது. ஒண்ணு நான் அன்னைக்கு கொஸ்டின் கேட்காம இருந்திருக்கணும், இல்ல அடுத்த லைவ்ல கேட்டிருக்கணும், இல்ல கரெக்டா கொஞ்சம் செக் பண்ணி பண்ணிருக்கணும். அது என்னோட மிஸ்டேக் தான். அதுக்காக நான் வந்து உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன். ஆக்சுவலா அதுக்கு அந்த பாட்டுக்கான ஆன்சர் வந்து ஜானகி தான் கரெக்ட், பூர்ணிமா கரெக்டா தான் சொல்லியிருக்காங்க. அவங்களும் பூர்ணிமா ஜானகின்னு சொல்லியிருக்காங்கன்னு சொன்னவங்க நேம் எனக்கு மறந்து போச்சு. அதுவும் தப்பு கிடையாது. ஏன்னா நம்ம ஜெஸ்ஸின்னு சொன்னோம் இல்லையா, அந்த மேம் என்கிட்ட ஜெஸ்ஸின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அதை நான் செக் பண்ணி சொல்ற அளவுக்கு எனக்கு பொறுமை இல்லாம போனது என்னோட தப்பு தான். நெக்ஸ்ட் டைம் இந்த தப்பு நடக்காம நான் பாத்துக்கிறேன். சாரி. தேங்க்யூ.
ஜிக்ஸாக் கட்டர். ஏய் இது சூப்பரா இருக்கியா, தேங்க்யூ சல்லோமி, கங்க்ராச்சுலேஷன். இது வந்து ஜிக்ஸாக்ல வர ஜிக்ஸாக் கட்டர். கட்டர் செம்ம குவாலிட்டியா இருக்கு அந்த சிசர் ஜிக்ஸாக் கட்டர். டைலர்ஸ்க்கெல்லாம் உண்மையிலேயே கையை பிடிச்ச ஒரு அப்பாடா, எப்படிதான் இவங்க வந்து கட் பண்ணி எல்லாம் பண்றாங்களோ தெரியல. ரேணுவா ஹாய். ரேணு அப்பயே சொன்னா ஒழுங்கா போய் 5 நிமிஷம் ரெஸ்ட் எடுங்க, தண்ணி குடிங்கன்னு சொன்னான். நான் தான் அதை முடிச்சிடுறேன் அப்படின்னு சொன்னேன். அன்னைக்கு நிறைய மிஸ்டேக் பண்ணுவோம். ஆக்சுவலா நான் பண்ணிட்டேன். நான் நம்ம பூங்கொடி ஆன்சர் சொல்லிட்டா அதுக்கு அடுத்து அந்த ஆன்சரை நான் கவனிக்காம ஃபீல்ன்றதை விட தப்பு பண்ணாத தப்ப என்ன யாராவது சொன்னீங்கன்னா நிறைய பேரை வச்சு வாங்குன்னு வாங்கிட்டு இருக்கேன். பட் நான் தப்பு நான் பண்ணிட்டேன்னா அது கண்டிப்பா நான் மன்னிப்பு கேட்டுதான் ஆகணும். இதுல ஒண்ணும் கிடையாது. ஓகே, இப்ப நான் சொல்லிட்டேன்ல, மனபாரம் இறங்கிடுது. தேங்க்யூ. ஹாய் ஆர்த்திவா, நீங்க பேசினா லேட்டா வருதா? இது கிட், சிசர்ஸ் கிட். சிசர்ஸ்க்கான கிட்டுங்கிறத விட இதை கிட்டுன்னு சொல்லலாம். அம்மா, அப்பா, குட்டி, பாப்பா, இது 4 பேரும் இருக்காங்க. சூப்பரா இருக்குல்ல, ரொம்ப குவாலிட்டியா இருக்கு. இதோட ரேட் என்னமா? ரேட் பார்த்து சொல்றேன். இது வந்து நான் வந்து பால் பாக்கெட் கட் பண்றதுக்காக வச்சிருக்கேன். இது வந்து நீங்க டைலர்ஸ்லாம் வந்து இந்த குட்டி குட்டி ஐட்டம்ஸ் கட் பண்றதுக்கு யூஸ் பண்ணிப்பாங்க. இது செட் 110. இது ஒரு செட்டே 110 rupees தானா? 12 pieces. 12 pieces 110 rupees. each 9 rupees வருது. அப்புறம் நீடில் கிட் இது 30 நீடில்ஸ் இருக்குதுல. நீடில் கிட் இது 30 நீடில் இருக்கு. இது என்னன்னா இப்படி ஓபன் பண்ணா உங்களுக்கு எந்த நீடில் வேணுமோ அந்த இடம் மட்டும் வெளியில ஒரு நீடில் மட்டும் தான் வரும், அதை தாண்டி வெளியில வராது. அந்த நீடில் கிட்ட நம்ம அந்த ஓட்டையை வச்சுட்டு இப்படி பண்ணினா வரும். இது எல்லா வீட்டுக்குமே எல்லாருமே வாங்கிக்கலாம். only 30 rupees. ஓகே, அப்படி அதே மாதிரி எனக்கு இவங்க வேண்டியவங்க இவங்க வேண்டாதவங்கிறது கண்டிப்பா எப்பவுமே கிடையாது. அது மட்டும் இல்லாம நம்ம வந்து ஒரு பப்ளிக் மீடியால இருக்கோம், ஒரு சோசியல் மீடியால இருக்கோம். எனக்கு யாரோட கமெண்ட் ஃபர்ஸ்ட் வருதோ அந்த கமெண்ட் தான் வந்து நான் சொல்ல முடியுமே தவிர தயவு செய்து நான் தான் ஃபர்ஸ்ட் சொன்னேன், நீங்க தான் ஃபர்ஸ்ட் சொன்னேன்னு ஃபீல் ஆகாதீங்க. ஓகே, இந்த விஷயத்துல வந்து நான் பெர்ஃபெக்ட்டா இருப்பேன். யாரா இருந்தாலுமே யாரோட கமெண்ட் ஃபர்ஸ்ட் வருதோ அவங்க தான் வின்னர். ஓகே, டிஷ்யூ பேப்பரை பிட் நியர் டு யுவர் லிப் உஷாக்கா. ஓகேமா, தேங்க்யூ. பட்டன்ஸ் அப்டேட், பட்டன்ஸ் பண்றேம்மா. இது கேசஸ் மிஷினுக்குள்ள பார்ட்ஸ். இது பேர் என்ன? பாபின் போடுற கேஸ். பாபினோட கேஸ். கூல் ஐட்டம் தேவிமா, தேங்க்யூ. சாய் சுதா சூப்பர். பட்டன்ஸ் வேணும். இது வந்து பாபின் கேஸ், ஃபுல் டப்பா இருக்கு. ஓகே, அது சின்ன மிஷினுக்கு, இது பெரிய மிஷின். இது குட்டி மிஷினோட பாபின் கேஸ், இது பெரிய மிஷினோட பாபின் கேஸ். சாரிம்மா, நான் எடுத்துக்கிறேன். கீழே போட்டேன். சாரி, அது உள்ள இது போயிடும். உள்ள போடுற பாபின். இது அந்த பாபின்குள்ள ஒரு ரவுண்ட் இருப்பான்ல அவன். வேர்க்குதா? இல்ல அர்த்தி, இங்க இந்த ஃபேன் ரொம்ப படாவா இருந்தான், கத்த முடியலன்னு ஆஃப் பண்ண சொல்லிட்டேன். அதனால வேர்க்குதுங்கிறதோட வெந்து தனிறான். இது பாபின் கேஸ்க்குள்ள போடுறவன். உழைப்பாளர்களுக்கெல்லாம் வேர்வை வரும், நாம எல்லாம் உழைப்பாளர்கள். இது பிரஸ் பட்டன். ஆர்த்தி நினைச்சுக்கிறா ட்ரெஸ் பண்றது கூட உஷா வந்து ஏசிய போட்டு உட்காந்துருக்கோம் அப்படின்னு நினைச்சுக்கிறா. இப்ப நீ அதான் ஆர்த்தி நினைச்சா வெளியில கிளம்புறதுக்கு உங்களுக்கு ஏசியா அப்படின்னு கேட்பா. இது வந்து இந்த பிரஸ் பட்டன் தெரியுதா, முன்னையும் பின்னையும் பிரஸ் பட்டன். நம்ம ஒரு ஜாலியா ஒரு டைம் பாஸுக்கு இன்னும் கொஞ்சம் ஜாலியா எடுத்துட்டு போகணுங்கிறதுக்காக தான் இந்த கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் எல்லாம் பண்ணறோம். இதுல வந்து நீங்க வந்து மனஸ்தாபம், இங்க இருந்து போனா சந்தோஷமா போனோம். என்ன பொறுத்த வரைக்கும் மனஸ்தாபம்ங்கிறதே வரக்கூடாது. உஷா கிட்ட வந்த மாதிரி ஜாலியா போனோம் அப்படின்னு இருக்கணும். அதனாலதான் நான் வந்து இவ்ளோ அதை மெனக்கட்டு பேசுறேன். ஃபியூச்சர்ல அது நமக்கு எதுக்குமே வர வேண்டாம். அதுக்கு நான் ஒரு ஸ்கிரீன்ஷாட் போட்டு அதை நான் போட்டுட்டு அதுக்கு ஒரு 5 நிமிஷம் வேஸ்ட் ஆகுதா, அதுக்கு ஒரு பொருளை காமிக்கலாம்ல. யாரோ ஒருத்தர் குணா மேம் பாருங்க, அவங்க ஒர்க் எல்லாம் விட்டுட்டு காலையில இருந்து நம்ம லைவ் பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க. அவங்க செம்ம பிஸியா இருக்காங்க, தீபாவளி பிஸியில. சோ அதனால அதுக்கு ஒருத்தருக்கு யூஸ் ஆகும்ல, அதனாலதான். இது வந்து அந்த நூலை சுத்துவோம்ல, அது என்னது இல்ல அடிப்பாவி நினைக்கலையா? இது இந்த நூல் சுத்துறவன் வேற என்ன ட்ரெஸ் பண்ணுங்க. நிச்சயமா நான் வந்து நமக்கு அந்த இதெல்லாம் கிடையாது. அப்புறம்
டெய்லரிங் ஷாப். டைலரிங் சாக்லேட். நான் உங்க கூட இல்லையேன்னு வருத்தமா இருக்கு. அடப்பாவி, அப்படியா ஆர்த்தி? ஏன் என் கூட தான் இருக்க? உனக்கு என்ன கொஞ்சம் தூரமா இருக்க? வேற ஒண்ணு உங்க ஏரியால தான் அடுத்த லைவ் மழை நாள் வரட்டும். இது வந்து அந்த கோடு போடுவாங்கல்ல. நான் இவ்வளவு நாளா வந்து டைலர் வந்து சோப்பு வச்சிருப்பாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். இது வந்து இவ்வளவு கலர்ல இருக்குங்கிறதே எனக்கு இப்பதான் தெரிய வந்தது. அப்புறம் பட்டன்ஸ் வேற காட்டுங்களேன். இந்த ஷோ பட்டன்ஸ் எல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் காமிச்சா அதில் இது இதுல போட்டுது. குணா மேம், ஷோ பட்டன்ஸ். இது ரேட் சொல்ல முடியுமா பாப்பா? 110 ரூபா அட்டை. ஒரு அட்டை 110 rupees. இது வந்து 80 rupees. எது இப்ப நான் காமிக்கிறதா? இது வந்து 80 ரூபாய். சொல்றதே பெரிய ஹெல்ப் ஆர்த்தி. ஃபர்ஸ்ட் நான் காமிச்சது 110, இது 80, இது எவ்வளவு? 120. இது 120 rupees. தெரியலனா இன்னும் பக்கத்துல காமிக்கிறேன். 120 rupees. இதுமா இது 70 rupees. 70 rupees. பட்டன்ஸ் இன்னும் காட்டுறாங்க, பாத்துருவோம். பேண்ட் பட்டன். பேண்ட் பட்டன் சிவகலா. இது வந்து பேண்ட் பட்டன். இது எவ்வளவு ரூபாய்? 75. 75. இது வந்து ஒயிட் காலர் பட்டன். எவ்வளவுமா? சேம் ரேட் 70 rupees. இதுவும் 70யா? அது ஜாஸ்தி வரும் பின்னாடி இருக்கிறது. அது சரி. இது 70 rupees. இது எவ்வளவுமா? பேண்ட் பட்டன் எவ்வளோ? 75. வேற மேடம் மூணு மட்டும் தானே? இல்ல, என்னால ஃபேன் போட்டா கத்த முடியல கவிதா. நிஜமா எனக்கு இங்க ஒரு வலி வருது. வீட்டுல எல்லாரும் கேக்குறாங்க, என்ன உஷா ரொம்ப அமைதியாயிட்டேன்னு. சத்தம் போட்டு பேசுறது கிடையாது. பட்டன் என்னமோ கேட்டால என்ன? பட்டன் கலர் சூப்பர். ஃபேன்சி பட்டன் இன்னும் கொஞ்சம் இருக்கா? ஃபேன்சி பட்டன். பெண்ட் ஸ்கேல். இந்த ஸ்கேல் வச்சு என்ன பண்ணுவாங்க? டைலரிங் டூலுக்கான பெண்ட் ஸ்கேல். ஃபேன்சி பட்டன் கேட்டிருக்கேன் மேம். எடுத்துட்டு வராங்க. நம்ம வேற டிஷ்யூ எடுத்துட்டு வந்துட்டேன். ஒரே நிமிஷம். பட்டன் வேற கேக்குறாங்க. இதெல்லாம் காட்டுங்களேன். அதெல்லாம் அழகா இருக்கு. அந்த கொக்கடைல் மாதிரி, அந்த டார்டாய்ஸ் மாதிரி எல்லாம் இருக்கு. அந்த பட்டன்ஸ் எல்லாம் காட்டுங்க. 450, 530. ஃபேன்சி பட்டன் சூப்பர் மேம். வந்த உடனே ஒன்னு பார்த்தேன், ரொம்ப அழகா இருந்தது மேம். அதை காமிக்கிறேன் பாருங்களேன். இது என்னமா? பசங்களுக்குள்ள பட்டன். நெக்கு வரைய. ஓஹோ, நெக்கு வரையறதுக்காக அது வளைஞ்சி இருக்கா? சரி சரிடா, சூப்பர். இது எவ்வளவு ரேட்டு? இந்த பட்டன் 40 rupees கிட்ட வரும். இது 40 ரூபாய். நீ டைலரா இருந்தா எல்லா இடத்துலயும் பாத்துருக்கலாம். 40 rupees. அந்த டார்டாய்ஸ் மாதிரி இருக்கு. பீட்ஸ் நான் காமிக்கிறேன். இது pearl beads. என்ன சொல்ல போறாரு? ஒண்ணும் இல்ல. இது வந்து only comments I am getting. ஏமா நீதான் ஃப்ரீ டைம் நாளைக்கு வந்து கொடுக்க முடியாது. நான் வந்து ஸ்கர்ட் ரூலரா? ஓகே. ஏமா லைவ் இருக்கே, பாயிண்ட் தானே இருக்கு. நான் அந்த இந்த போன்ல கூட இப்ப பாத்துட்டு தானேமா இருக்கேன். மின்சிகா வாமா. எல்லாரும் கொடுத்து தானே கேக்குறேன். ஏமா லைவ் வரலங்கிறீங்க? அச்சோ. அந்த பட்டன் இன்னும் கொஞ்சம் கம்மி. அப்புறம் இது காட்டுங்க. இப்போ டிஸ்டன்ஸ் கட் பண்ணி கூட கொடுக்கலாம். இது வந்து அந்த ஸ்டோனோட ஃபுல் ரோல். நம்ம சிங்கிளா டபுளா 3 லேயரா நம்ம இஷ்டத்துக்கு பார்த்து வச்சுக்க வேண்டியதுதான். எவ்வளவுப்பா இது? இது 1250. 1450 ரூபாய். இது ஃபுல் ரோல். இதுல வந்து 3 குவாலிட்டி வரும். இது ஃபர்ஸ்ட் குவாலிட்டி வந்து 1450, இது 250, இது 1250. இது கூட குவாலிட்டி வந்து 950. கேட்டுச்சு அவர் சொன்னது. 950க்கும் இருக்கு, 1450க்கும் இருக்கு, 1250க்கும் இருக்கு. இதுல வந்து இது மாதிரி கூட வேணும் கிடைக்கும். இது கட் பண்ணி ஐ வாண்ட் டு ஷிப் திஸ். இதா மேம் கால் பண்ணி கேட்டு. லைவ் இஸ் வர்க்கிங் மேம். ஜெயஸ்ரீ பிரதீப் ஹாய். அம்மாக்கு என்னாச்சு, ஏன் வரலங்கறா?
அம்மா ஃபேஸ்புக்ல இருந்து வெளியில எக்ஸிட் ஆயிட்டு உள்ள போங்கம்மா மறுபடியும். அதில் சின்ன ரோல் வேணாலும் கிடைக்கும். ஏய் இது ஃபுல்லா வாங்க முடியலனால இதுல சின்ன ரோல் கூட இருக்குங்கிறாங்க. லேஸ் காட்டிட்டு மண்ண லேஸ் காலையில இருந்து காமிச்சிட்டு இருக்கேன் ஆர்த்தி. இதுல குட்டி ரோல் கூட இருக்கு. கோல்டு சில்வர். இது வந்து கோல்ட் அண்ட் சில்வர். ஆர்த்தி இந்த லைவ் நம்ம போஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஃப்ரண்ட்ல போய் பாத்தீங்கன்னா ஆரம்பிச்சதே லேஸ்ல தான் ஆரம்பிச்சிருக்கும். கோல்ட் அண்ட் சில்வர்ல சின்ன சைஸ் கூட இருக்கு. சின்ன ஸ்டோன்ஸ். இது வந்து ஸ்டோன் வந்து குட்டி குட்டியா இருக்கு. இது கொஞ்சம் பெருசா இருக்கு, இது கொஞ்சம் குட்டி. இதுலேயும் கலர்ஸ் கிடைக்கும். கோல்டு சில்வர். இதுலயும் கலர்ஸ் இருக்கு. இது குட்டி சைஸ். இதுல கலர்ஸ் ஆல்சோ அவைலபிள். மல்டியும் பிங்க்கும் இருக்கு. எக்கச்சக்க லேஸ் பார்த்தோம் ஆர்த்தி. நிறைய லேஸ், கொட்டி லேஸ்ல இருந்து பெரிய லேஸ் வரைக்கும் பார்த்தோம். அப்புறம் இந்த டோரிஸ்லாம் காட்டலாமா? இந்த ஆரி ஒர்க்ல பண்ண பெல்ட், ஹிப் செயின், ஒடியானம். நீங்க எல்லாருமே கேட்ட ஹிப் செயின் ஆரி ஒர்க் பண்ணிருக்காங்க. இது எவ்வளவுமா? 220. 220 rupees. இது சைஸ் வாரியா இருக்கா? ஒரே சைஸ் தான் வரும். பேக்ல குழந்தைங்களுக்கு எலாஸ்டிக் போடணும்னா அட்ஜஸ்ட்மெண்ட். எலாஸ்டிக் சின்ன குழந்தைங்க கூட போட்டுக்கலாமா? தோழி செல்வராணி ஹாய் வாருங்கள். ஐயோ எனக்கு போட தெரியல. 220 rupees ஆரி ஒர்க்ல. இது பயங்கர கிராண்டா இருக்கியா? ஆமாமா டைலர்ஸ்க்கு யூஸ் ஆகும்ல. எல்லாமே 220 rupees. டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் மாடல்ஸ் நிறைய இருக்கு. 220 rupees. அதுல வேற வெரைட்டி 130 rupees. இது 130 rupees. இது ரொம்ப அழகா இருக்கியா? 130 rupees. 130 rupees இது. இது கொண்டபடி. என்ன? இது ஜடையில வைக்கிறது. இட்ஸ் வெரி வர்த். ஆமா ஆர்த்தி 500 நம்ம பெரிய ஷாப்லயே, நம்ம வீட்டுக்கிட்ட இருக்க பெரிய ஷாப்லயே 500 rupees. இது வந்து அந்த ஜடையில பண்ற அலங்காரம். இதுல பண்ணிட்டு பின்னாடி நாட்டு இருக்கு. நம்ம அது பண்ணி இதை நீட்டா நம்ம பின்னிட்டு இதை வச்சிட வேண்டியதுதான். இட்ஸ் வெரி ஃபேமஸ் ஹிப் பெல்ட். எஸ் ஜெயஸ்ரீ மேம். இரு சலோமே நீயே பின் பண்ணலாமேமா? நீயே பண்ணிடு இனிமேல் பின்னலாம். இது பாருங்க பின்னாடி வந்து 2 நாட்டு இருக்கு. எல்லா இடத்துலயும் இருக்கு இந்த நாட்டு. சோ இது வந்து நம்ம பசங்களுக்கு யூஸ் பண்ணலாம். ஜட பில்லா. இது எவ்வளவுமா ஜடா? ஜடை எவ்வளோ? 240 வரும். 240 rupees தான். இது நல்ல குவாலிட்டியா இருக்கு. செம்ம குவாலிட்டி இருக்கு. இதுக்கு கீழே நம்ம குஞ்சம் கூட வச்சுக்கலாம். செம்ம குவாலிட்டியா இருக்கு. நான் ஒன்னு வாங்கிக்க போறேன் நிதர்ஷனாக்கு. இதுல பிங்க் கலர். இதுல வந்து இது வந்து நம்ம ரெட் கலர் பார்த்தோமோ, இதுல வந்து பிங்க் கலர் இருக்கு. இந்த ஆரி ஒர்க்லயே இந்த ஒரு 120 rupees. ஓகே. அடுத்தது வந்து உங்களுக்கு நான் ஒன்று காட்ட போறேன். ஜிங்கு சக்கு. இது நான் ப்ராப்பரா போடல, பட் இப்படிதான் இதை போடணும். தெரியுதான்னு பாத்துக்கோங்க. தெரியுதாமா? எப்படி தெரிஞ்சதுன்னு தெரியல. இது எவ்வளவு ரேட்டு? கம்மி 190. 190. இது 190 rupees. இது 190 rupees. ஆரி ஒர்க் பண்ண ஜடை வந்து கொண்ட வந்து 120 rupees. நம்ம இது ஒண்ணுமே வேண்டாம். நான் ஒரு லைவ் கூட போட்டிருந்தேன்ல, ஜஸ்ட் பின் பண்ணிட்டு அது மேல இதை போட்டுட்டேன்னா போதும். அதுக்கேத்த saree கட்டினீங்கன்னா செம்ம சூப்பரா இருக்கு. என்கிட்ட இருக்கு 120 rupees. நான் இது மாதிரி ரெடிமேடு கொண்ட நிறைய வாங்கி வச்சிருக்கேன். குவாலிட்டியா இருக்கியா? செம்ம. இப்ப நான் கீழே போட்டேன்ல, எதுவும் உடையவும் இல்ல, எதுவும் வெளியிலயும் வரல. செம்ம குவாலிட்டியா இருக்கு. 120 rupees. எனக்கு ஹேர் ஸ்டைல் பண்ண தெரியலன்ற பிரச்சனையே வராது உங்களுக்கு. சொல்லலைன்னா உங்க ஆளு கரெக்ட். இதுல வந்து நிறைய மாடல்ஸ் அவைலபிள். கலர்ஸ் ஆல்சோ. 35 ரூபா பாக்ஸ் வாங்கினா 230. இது 625. இது 110. வேற 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 இது மிஷின் த்ரெட். மெஷினோட த்ரெட்
டைலர்ஸ் எல்லாருக்குமே நல்லா தெரியும். மெஷின் த்ரெட் 100 பீசஸ் இருக்கும். 50 கலர்ஸ். 100 pieces and 50 colors. அப்ப each 2 5 வித ஷேட்ஸ் இருக்கு. 420 ரூபாய் காஸ்ட். 420 ரூபாய் 5 விதமான ஷேட். 50 மினிட்ஸ் ஆயிடுச்சா? அதோ இன்னும் 5 மினிட்ஸ்ல கேட்கறேன். கொஸ்டின் கேட்டுலாமா? அலர்ட் ஆர்மகம் வேணாம், டைரக்டாவே கொஸ்டின் கேட்க. இது வேற பிராண்ட். பிளாஸ்டிக் பட்டன் இதுமா? இது சேம் தான். 100 பீஸ் 50 கலர்ஸ் 460 rupees. அந்த பொண்ணு சொன்னது கேட்டுச்சா? 460 rupees. 100 பீஸ் 50 கலர்ஸ். நிறைய ஷேட்ஸ் இருக்கு. நிறைய ஷேட்ஸ் இருக்கா? இது சிங்கிள் கலரா வேணாலும் கிடைக்கும். இதுல சிங்கிள் கலரா இப்போ ஒயிட் தான் வேணும், பிளாக் தான் வேணும், ரெட் தான் வேணும், கிரீன் தான் வேணும்னாலும் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, நல்ல சம குவாலிட்டியா இருக்கு. இது ஸ்ப்ராட் பிராண்ட். இது வந்து ஸ்ப்ராட் பிராண்ட். அதே ரேட்டாமா? இது 500 rupees வரும். இது 500 rupees. 100 பீஸ் 500 rupees. என்ன சட்டை குள்ளலாம் சட்டை மேம்? நீங்க சொல்றது புரியல. சாந்தி வெங்கடேஷ் மேம் என்ன கேட்டீங்க? சட்டை குல்லாம் காட்டுமா? அவங்க என்ன சொல்றாங்க? சட்டை குல்லாம் காட்டுமா? அக்கா நீடில்ஸ், மிஷின் நீடில் ஹேண்ட் எல்லாத்தையுமே காட்டுங்க. அது அவங்க சொல்றது என்னன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களா மேம்? என்னமோ கேட்டிருக்காங்க சாந்தி வெங்கடேஷ் மேம். ஃபேப்ரிக் ப்ளூ. எனக்கு அது என்னன்னு தெரியல. சட்டைக்குள்ள காட்டுமா? சாரி மேம், கண்டிப்பா எனக்கு தெரியல. அது காட்டன் நூலா? காட்டன் நூலான்னு கேக்குறாங்க. காட்டன் நூலுன்னு சொல்றாங்க மேம். இது வந்து ஸ்பன் பாலி த்ரெட். ஸ்பன் பாலி த்ரெட் மேம். ஸ்பன் பாலி த்ரெட். ஒரு நிமிஷம் காட்டுங்க. ஸ்பன் பாலி த்ரெட். மேபி பிளவுஸ் கேட்டிருக்காங்களோ? ப்ளவுஸ் சுடிதார். பட்டன்ஸ் காட்டிருக்காங்களா? வேற இருங்க. சட்டை பட்டன்ஸ் காட்டுமாவா? இல்லையே. சட்டை குலாம் காட்டுமா? சட்டை எம் ஏமா போட்டாங்க பட்டன்னாக்கா? சரி பாப்போம். அப்புறம் இதெல்லாம் வந்து ஃபேப்ரிக் க்ளூ. பெருசு சைஸ் 80 ml. 80 ml. ஃபுல்லா எவ்வளவு வரும்? 350 வரும். இது ஃபுல் டப்பா வந்து 350 ரூபாய். சிங்கிள் பீஸ் 35 rupees. சிங்கிள் பீஸ் வாங்கினா 35 rupees. ஓகே. அப்புறமா அந்த இது பின்னாடி பிளவுஸ் பின்னாடி வைக்கிறது கேட்டாங்களே. நெக் டிசைன். இது ஆரி ஒர்க்லயே பண்ண நெக் டிசைன். எவ்வளவு வரும் அது? ரேட் அவருக்கு தான் தெரியும். மேக்ஸிமம் 350 இருந்து இருக்கு. இது வந்து ஆரி ஒர்க்லயே பண்ண நெக் டிசைன். இது வந்து கையில இருக்கு. இது ஃப்ரண்ட் ரோல வரும், இது பேக்ல வரும். 350 இருந்து ஸ்டார்ட் ஆகுது. கண்டிப்பா ஆர்டர் பண்ணுங்கம்மா. அந்த வாட்ஸ்அப் நம்பர்னு இருக்குல்ல, அதுல பண்ணுங்கம்மா. இது அதுலயே வேற வெரைட்டி. ஃபுல்லா பின்றதுக்கு நூல் கேட்டிருப்பாங்களாங்கிறியா? மேமே மறுபடியும் போடுவாங்க. பாப்போம். இதுல வந்து எக்கச்சக்க வெரைட்டிஸ் இருக்கு. கண்டிப்பா ஆர்டர் போடுங்கம்மா. அது 150 rupees வரும். இது வந்து 150 ரூபாய். ஹேண்ட்பேக் லைவ் போடுங்க சிஸ்டர். நெக்ஸ்ட் வீக் இருக்குடா ஹேண்ட்பேக் லைவ். நான் கொஞ்சம் இந்த தேவி மேமுக்காக இந்த லைவும், நான் இப்போ ஃபுல்லா கான்சென்ட்ரேஷன் பண்றது நவராத்திரிக்காக கிஃப்டிங் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் கான்சென்ட்ரேஷன் பண்ணிட்டு இருக்கேன். நெக்ஸ்ட் லைவ் யாரு கண்டுபிடிச்சிங்க? ராஜா சின்ன ரோஜாவோட காட்டு பக்கம் போனானா அது என்ன லைவா இருக்கும்னு யாராவது கொஞ்சம் கெஸ் பண்ணுங்க பாப்போம். 70 rupees. கண்டிப்பா போடுறேன் மேம். வேற ஷாப்ல போடுறேன். கேட்டிருக்கேன். இன்னும் 2 ஷாப் பெண்டிங்ல இருக்கு. பண்றேன் மேம். பெட்னஸ்டே வரைக்கும் நம்ம லைவ் பண்ண வேணான்னு பாக்குறேன். ஏன்னா விநாயகர் சதுர்த்திக்காக நீங்க எல்லாருமே பிஸியா இருப்பாங்க. இங்க எல்லா ஷாப்பும் க்ளோஸ் ஆயிருக்கு. ஒரே சவுண்ட் வேற பயங்கர நாய்ஸா இருக்கு. ஸோ நம்ம வெட்னஸ்டேக்கு மேல லைவ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே. இது எவ்வளவு? 70. 75 ரூபாய் தான் இது. நெக்கு பேக் கேட்டீங்கல்ல, 75 ரூபாய். இது பீகாக் மாடல். இது எவ்வளவுமா? ஸ்வீட் ஷாப் தான் இல்லன்னு சொல்லிட்டேன். அடுத்த வாரம் லட்டு தின்ன ஆசையா அத வந்து நெக்ஸ்ட் வீக் பாத்துக்கலாம். ராஜா சின்ன ரோஜா ஷாப் கிடையாது கிடையாது கிடையாது. காட்டு பக்கம் வந்தானா கெஸ் பண்ணுங்க, கெஸ் பண்ணுங்க.
ஐ திங்க் ஃப்ளவர் ஷாப் டிஃப்ரெண்ட் கலர் இல்லையே. ஃப்ளவர் ஷாப்பும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. பூ கிடைக்க போறோம். எவ்வளோமா? பீகாக் மாடல். பீகாக் மாடலா? இதுல ஆரஞ்சு கலர் இருக்கா? காட்டுது, காட்டுறேன். ஃப்ளவர் ஷாப். என்ன ஃப்ளவர் ஷாப்? ரோஜான்னு சொன்னா ஃப்ளவர் ஷாப்பா? டாய்ஸும் கிடையாது, ஃப்ளவர்ஸும் கிடையாது. என்ன மாதிரி ஃப்ளவர் ஷாப்? ஆரஞ்ச். தட் ஆர்த்தி ஆரஞ்சு கலர். ஓகே, இது ரேட் எவ்வளோங்க? 240. 240 rupees. பேங்கிள் ஷாப் கிடையாது, பியூட்டி ப்ராடக்ட் ஷாப் அதுவும் கிடையாது. ஃப்ளவர் ஷாப் கொஞ்சம் கரெக்ட். பட் இது பாருங்க, இது லக்ஷ்மி காயின் லேட்டஸ்ட் மாடல். லக்ஷ்மி காயின்ஸ் கிடையாது, கிடையாது. பர்னிச்சர் ஷாப்லாம் கிடையாது. பர்னிச்சர் ஷாப்லாம் லைவ் பண்ணலாயா? ஏய் பவித்ரா, சூப்பர். ஆர்டிபிஷியல் ஃப்ளவர் ஷாப். எஸ், நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது ஆர்டிபிஷியல் ஃப்ளவர் ஷாப். இது வந்து நான் சேலஞ்ச் பண்ணி சொல்றேன், உங்களுக்கு யாருமே இப்படி ஒரு லைவ் போட்டிருக்க மாட்டாங்க. அந்த ஷாப்க்கு நம்ம போறோம் நெக்ஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ்ல போறோம். நர்சரி இல்ல, இது வந்து ஒரு லக்ஷ்மி வச்சிருக்கு பாருங்க. 280 rupees. அந்த ஆரஞ்சு கலர் எவ்வளவு சொன்னீங்க? 240. இது 280. டோரிஸ் பார்க்கலாம். ஹேங்கிங். இது வந்து பேட்ச் ஒர்க். சூப்பர் பவித்ரா, தேங்க்யூ. அதுலேயே வெரைட்டிஸ். சரி, நான் இப்போ ஒரு கொஸ்டின் கேட்கறேன், யார் ஆன்சர் பண்றீங்கன்னு பாப்போம். நான் ஒரு தலையில ஒரு கொண்டை வச்சு காமிச்சேன்ல, அதோட ரேட் என்ன? இவர் ஆன்சர் சொல்லிட்டாரு. அந்த ஆன்சர் கிடையாது. கொஸ்டின் கேட்டிருக்கேன், வரதெல்லாம் வாடா வரியா? நானே கஷ்டப்பட்டு ஒரு கொஸ்டின் ஆரம்பிச்சேன். அது இன்னும் இல்லையா? லஞ்ச் கொண்டு வந்திருக்கேன், இட்லி கொண்டு வந்திருக்கேன். என்னோட ஃபேவரட் இட்லி கொண்டு வந்திருக்கேன். இப்ப சாப்பிட்டுட்டு தான் அடுத்து. அந்த கொஸ்டின் கிடையாது, கொண்டை கிடையாது. அவர் ஆன்சர் சொல்லிட்டாரு. ஏ இல்லை, ஆனாலும் நீங்க தப்பு தப்பா சொல்றீங்க. அவர் ஆன்சர் சொல்லிட்டாரு, கிடையாது. அந்த கொஸ்டின் இல்லை. நான் வேற கொஸ்டின் கேக்குறேன். ஜட ரேட்டு கேளுங்க. சரி, உங்களுக்கு நான் ஈஸியா கேக்குறேன், ரொம்ப ஈஸியா கேக்குறேன். அது இதுல கரெக்டா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது ஒரு ரேட் சொன்னோம்ல, ஃபர்ஸ்ட் வெரைட்டி. இதோட ரேட் எவ்வளவு? ஒண்ணு வீட்டுல படிச்சுட்டு இருக்கா, நாளைக்கு அவளுக்கு மேக்ஸ் எக்ஸாம் இருக்கு, படிச்சுட்டு இருக்கா. இதோட ரேட் என்ன? இதான் கொஸ்டின். ஜட கொண்டையோட ரேட் கிடையாது, கொஸ்டின் கிடையாது. அந்த கொஸ்டின் நான் ஆன்சர் சொல்லிட்டான். பொடி கொண்டு வரல, வெங்காயம் சட்னி கொண்டு வந்திருக்கேன். ஆர்ட் ஒர்க்கு, சம்கி ஒர்க்லாம் இங்க இருக்கா? ஏங்க கால்குலேட்டர்ல இதோட ரேட் என்னன்னு போட்டு வெல்வெட் ஷீட். கால்குலேட்டர்ல போட்டு. இதோட ஆன்சர், இதோட இன்னும் கரெக்ட் வரல. பூர்ணிமா இல்ல, சலோமி கரெக்டா சொல்லிட்டா. 220 rupees. சலோமி கரெக்டா சொல்லிட்டாங்க, 220 rupees. அப்புறமா தான் பூர்ணிமா பிரபு சொல்லிருக்காங்க. சலோமி, பூர்ணிமா பிரபு நேமே நோட் பண்ணிக்கோ கொஞ்சம். 220 is the correct answer. சலோமி, நான் வீட்டுக்கு போயிட்டு போடுவா. சலோமி தான் இன்னைக்கு வின்னர். இதுக்கு மாட்டுவீங்க இது. அடுத்துமா ஹேங்கிங் ஸ்கர்ட். அப்புறம் ஹேங்கிங் போடுவோம். பூர்ணிமாவும் சலோமி மட்டும்தான் கரெக்ட் ஆன்சர் சொல்லிருக்காங்க. சோ பூர்ணிமா பேரை வந்து குலுக்கி போடுங்க. இது வந்து ஹேங்கிங் 270 rupees தான் ஒரு டசன். கங்க்ராச்சுலேஷன் சலோமி. பூங்குடி எங்க போயிட்டா? இன்னைக்கு காணும். 220 rupees டசன். இதுல எக்கச்சக்க மாடல்ஸ் இருக்கு. சலோமி வாழ்த்துக்கள். எல்லாரும் சலோமிக்கு ஒரு ஓ போடுங்க, ஒரு வாழ்த்துக்கள் சொல்லுங்க. 240 ஒரு டசன். இது எவ்வளவுமா? 290 ஒரு டசன். ஓ போட்டிருக்கா பவித்ரா சலோமிக்கு. அக்கா டூ பிஸியா பாரா. இது ஒரு டசன் 75 rupees. சலோமிக்கு சலோமியோ ஓ போட்டுக்கிட்டா 75 rupees.
இது 90 rupees. இந்த கலர் கண்டிப்பாக எல்லா கலர் அவைலபிள். இது 90 ரூபாய். ஆல் கலர்ஸ் அவைலபிள். 90 rupees. ஓகேவா? எவ்வளவு? ஜமிக்கி மாதிரி ஹேங்கிங்ஸ் இருக்காப்பா? இருக்கு. காமிக்க சொல்றேன். ஒரு ஃபுல் பாக்ஸோட பிரைஸ் என்னன்னு கேக்குறாங்க. பிரைஸ்ல பாக்ஸ்ல வந்து 12 டஜன் வரும். இதுக்கு ரேட் வந்து 190 ரூபா. அம்மா இது 190 ரூபாய். ஒரு ஃபுல் பாக்ஸ்ல 12 டசன் வரும். நீங்க ஆர்டர் பண்ணுங்க, ஒரு டிஸ்கவுண்ட் பண்ணி கேட்போம். எல்லாமே அப்படிதான். ஒரு பாக்ஸ்ல எத்தனை டசன் வருதுங்கிறத பார்த்து தான். ஒரு டசனுக்கு தான் அவங்க பிரைஸ் சொல்றாங்க. ஜமிக்கி மாடல்ல காமிக்கிறேன் சொல்லுங்க. இதோ ஒன்று இருக்கு. இது எவ்வளோமா? 220. இது ரொம்ப அழகா இருக்கு. 220 ரூபா ஒரு டசன். ஜூஸ் இருந்தா நல்லா தான் இருக்கும் சுஷ்மா. வெளியில போய் குடிக்க போறேன். கரும்பு ஜூஸ் இருக்கு. இல்லை கலர் காட்டுங்க. இதுல எக்கச்சக்க கலர்ஸ் இருக்கு. டைம் ஆயிடுச்சு. கட் ஆயிடும். வேற ஏதாவது இருக்கா காட்டுறதுக்கு? சொல்லத்தான் இது காட்டு. ஆரி ஒர்க் காட்டி காட்டு. இப்போ சீக்கிரம் காமிங்களா? கட் ஆயிடும். சீக்கிரம் சீக்கிரம். இது ஆரி ஒர்க் ஐட்டம். சுகர் பீட். ஆரி ஒர்க்குக்கான சுகர் பீட்ஸ் கலர்ஸ். அதோ 1 hour ஆயிடுதாம்ப்பா. கட் ஆயிடும். சீக்கிரம் பண்ணுங்க. இதுக்கு அடுத்த சைஸ் வர பீட்ஸ் வந்து எக்கச்சக்க வெரைட்டி சைஸ். கட் பண்ணிட்டு அகைன் ஒரு லைவ் போடுங்க சிஸ்டர். குடிச்சுக்கோங்க. போடுறேன், கண்டிப்பா போடுறேன். போடுறேம்மா. இதுல வந்து 2mm ல இருந்து 8mm வரைக்கும் இருக்கு. இது 2mm ல இருந்து 8mm வரைக்கும் இருக்கு. வேற ஏதாவது இருக்காமா ப்ராடக்ட் காமிக்கிறதுக்கு? நிறைய இருக்கு. சரி, இந்த லைவை கட் பண்ணிட்டு நான் அடுத்த லைவ் வரட்டுமா? இன்னும் கொஞ்சம் ஒரு 20 மினிட்ஸ்க்கு காமிப்போம். ஓகே, அப்படியே ஸ்டே டியூன்ட். நான் நெக்ஸ்ட் லைவ் வரேன்.